பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கு குறித்தான சகோதர சகோதரிகளே, என் இஸ்லாமிய உடன்பிறப்புகள், அல்ஹம்துலில்லாஹ் முழு குர்ஆன் தஃப்சீருடைய வகுப்பில் இப்போது நாம் 38வது பக்கத்தை பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 38. சென்ற பக்கம் 37வது பக்கம் 37A, தலாக் செய்யப்பட்ட பெண் தன் குழந்தைகளுக்கு பாலூட்ட அனுமதிக்க வேண்டும், பாலூட்டும் சட்டம், இதை பற்றி பார்த்தோம். 37Bயில் பரஸ்பர சம்மதத்துடன் பாலூட்டுதல், கணவன் மனைவிக்கு மத்தியில் பேசி அவங்களுக்குள்ள முடிவெடுக்கிறது, இல்லை வேறு செவிலித்தாய் வைத்து பாலூட்டுவது, இதெல்லாம் பார்த்தோம். 37Cயில் பார்த்தது விதவை 4 மாதம் 10 நாட்கள் இதாக இருக்க வேண்டும், கணவனை இழந்த பெண், அதாவது கணவன் இறந்த பெண். 37Dயில் பார்த்தோம் இதாக இருக்கும் பெண்ணுடன் திருமண ஒப்பந்தம் செய்கிறதுனுடைய அந்த ஒழுக்கங்கள் என்ன, சட்டங்கள் என்னன்னு பார்த்தோம். அடுத்தது 38, திரும்ப இந்த தலாக்கு இதாவுடைய சட்டம் தொடருது. பெண்ணை தீண்டும் முன், மேலும் பெண்ணுக்கு மகர் நிச்சயிக்கும் முன் தலாக் கொடுத்தால் அதில் என்ன சட்டம் இருக்குது அப்படிங்கிறது வருது. இதுதான் 38A. 38Bயில் மகர் நிச்சயித்த பின் தலாக் கொடுத்தல், அதாவது மகரனை நிர்ணயித்ததுக்கு பிறகு தலாக் கொடுத்தா என்ன, மகரை நிர்ணயிக்கிறதுக்கு முன்னாடி தலாக் கொடுத்தா என்ன 38A, மகரை நிர்ணயித்ததுக்கு அப்புறம் தலாக் கொடுத்தா என்ன 38B. 38Cயில் தொழுகை பேலி குணங்கள், குறிப்பாக நடுத்தொழுகை சலாத்துல் உஸ்தா என்று வருது. அந்த நடுத்தொழுகைனா என்னங்கிற விவரத்தை இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். அடுத்ததாக இறுதியாக 38Dயில் விதவையாகும் பெண்களுக்கு மரண சாசனம் என்ற ஒரு சட்டம். இது புதிய சட்டமா அல்லது பழைய சட்டமா, இது சம்மந்தமாக என்ன விளக்கங்கள் இருக்குது, இப்னு கஸீர் மூலம் என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 4 விஷயங்கள் இந்த பக்கத்தில் இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். லேசான ஒரு தொண்டையில் தொந்தரவு இருக்கிறதுனால சப்தம் அதிகமாக இருக்காது. கொஞ்சம் நீங்கள் கவனத்தோட கொஞ்சம் ஆர்வத்தோட கேளுங்க இன்ஷா அல்லாஹ். சரி, 38A, பெண்ணை தீண்டும் முன், அதாவது பெண்ணை திருமணம் முடித்து அவங்களோட இல்லறத்தில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி அல்லது மகர் என்னங்கிறத நிர்ணயிக்கிறதுக்கே முன்னாடி தலாக் கொடுத்தாங்கன்னா என்ன சட்டம், அதான் அந்த வசனம். أعوذ بالله من الشيطان الرجيم لا جناح عليكم إن طلقتم النساء ما لم تمسوهن أو تفرضوا لهن فريضة ومتعوهن على الموسع قدره وعلى المقتر قدره متاعا بالمعروف حقا على المحسنين. 236. லா ஜுனாஹ அலைக்கும், பெண்களை நீங்கள் தீண்டாமலும் அல்லது அவர்களுடைய மகரை நிச்சயம் செய்யாமலும் அவர்கள் நீங்கள் விவாகரத்து செய்துவிட்டால் உங்கள் மீது குற்றமில்லை. அதாவது பெண்களை திருமணம் முடித்து இன்னும் அவங்களோட தனிமையில் இருக்கலை, அவங்கள ஒன்றும் தொடலை, தீண்டலை, அவங்களோட இல்லறத்தில் ஈடுபடலை, அதற்கு முன்னாடியே தலாக் விடக்கூடிய ஒரு நிலைமை, ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அல்லது எவ்வளோ மகருங்கிறத முழுமையாக நிர்ணயிக்கல, மகர் கொடுக்குறங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க, எவ்வளோ மகருங்கிறத குறிப்பிடலை இன்னும், அது கொஞ்சம் நேரம் எடுத்தும் கூட குறிப்பிடலாம். மகருங்கிறது உறுதி, அதை எவ்வளோங்கிறத இன்னும் அவங்க சொல்லலை. அதுக்கு முன்னாடியே நிர்ணயிக்கிறதுக்கு முன்னாடியே தலாக் விடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு, அப்படி தலாக் விடக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டால் அவர்கள் மீது தலாக் விடுறது குற்றம் இல்லை. ஆயினும் அவர்களுக்கு ஏதேனும் கொடுத்து பயனடைய செய்யுங்கள். அப்படி தலாக் விட்டாலும் அவங்களோட தான் இன்னும் அந்த பெண்ணை தொடவே இல்லையே, அவங்களோட பெண்ணோட வாழவே இல்லையே அப்படிங்கிறதுக்காக, மகரையும் தான் இன்னும் நிர்ணயிக்கவே இல்லை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எதுவுமே கொடுக்காம தலாக் விட முடியாது. அவங்களுக்கு ஏதாவது கொடுங்க, நல்லா தலா சொல்கிறான். முழு மகரை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களோட வாழ போகிறாங்க, அவங்க இந்த பெண்ணை தன்வசப்படுத்த போகிறாங்க அப்படின்னா தான் முழுமையான மகரை கொடுக்குறது சட்டம். சரி, நீங்கள் அந்த பெண்ணை தொடலை, அந்த பெண்ணை கொண்டு நீங்கள் எந்த விதமான மகிழ்ச்சியும் திருமணத்தின் மூலமாக அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய அந்த இன்பங்களை நீங்கள் இன்னும் அடையலைங்கிறனால ஏதாவது நீங்கள் அவங்களுக்கு மகர் இல்லை என்றாலும் கூட ஓரளவுக்காக நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அல்லா தஆலா சொல்கிறான். வசதியுள்ளவர் அவருக்குரிய அளவும் வசதியற்றவர் அவருக்குரிய அளவும் நியாயமான முறையில் அப்பெண்களுக்கு கொடுத்து பயனடைய செய்ய வேண்டும். இது நல்லோர் மீது கடமையாகும், முஹ்சினின்கள் மீது. ஹப்பன் அலல் முஹ்சினின்னு சொல்கிறாங்க. முஹ்சின் இஹ்சான் என்றால் உபகாரமாக செய்கிறது. இது
கட்டாய கடமை என்று முதலில் சொல்லவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்படி செய்யுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போது மஹரை முழுசான மஹரை நீங்கள் கொடுக்காட்டியாலும் அவங்கள திருமணம் முடிச்சிட்டிங்களா, திருமண ஒப்பந்தம்ங்க நடந்துருச்சு, அவங்கள தலாக் விடக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் வந்துட்டீங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு முழுமையான மஹர் இல்லை என்றாலும் கூட ஓரளவுக்கு அவங்க இது எதுக்காக ஓரளவுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்க சொல்கிறாங்க, அதை பற்றி தஃப்சீரில் பார்க்கும்போது லின்கிசாரில் கல்ப், அதாவது மன உளைச்சல் என்பது ஒரு பெண்ணுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. என்னதான் தகுந்த காரணம் இருந்தாலும் வந்து அதில் வந்து ஒரு வாழ்க்கை ஒருத்தரை கரம் பிடித்து அவரோட வாழாமல் நம்ம அந்த விவாகரத்து பெறக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டமே அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அதே மாதிரி ஒருத்தரோட வாழக்கூடிய நிலைமைக்கு போய் ஒரு பெண் ஒரு ஆணோடு தனிமையில் இருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டு விட்டால் அடுத்து அந்த வசனமும் வருது. அந்த மாதிரி அவங்களோட வாழ ஆரம்பித்ததுக்கு பிறகு அவங்க முழு மஹரை நிச்சயமாக கொடுத்து தான் ஆகணும். அப்போ ஒரு மஹர் என்பது ஒரு பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாதாரம், ஒரு 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 அங்கீகாரம், அதெல்லாம் இல்லாமல் போதே, நம்மளுக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சே அப்படிங்கிற ஒரு மன ஏமாற்றம், ஒரு மன உளைச்சல், ஒரு என்ன ஒரு சொல்கிறது, லின்கிசாரில் கல்புங்கிற வார்த்தையை போட்டிருக்காங்க. அதாவது இதயம் உடைதல், அதாவது பிரேக்கிங் ஹார்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த மன உளைச்சல், அந்த அந்த பெண்ணுடைய இதயம் என்ன செய்யுது, பாதிக்கப்படுதுங்கிறனால அல்லாஹ் தஆலா அந்த பெண்கள் மீதாக பரிவு கொண்டு அந்த உள்ளத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உணர்ந்து புரிந்து அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். வசதி உள்ளவங்க நல்லா தாராளமாக கொடுங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை வாழ முடியாத நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க, வாழக்கூடிய நிலைமை வந்தால் நீங்கள் நிறைய மஹர் கொடுக்க தானே செய்வீங்க. ஆனால் வாழல, நீங்கள் அந்த பெண்ணோடு நீங்கள் தனிமையிலே இன்னும் இருக்கல, சரி ஏதோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியாக கொடுங்க. வசதி உள்ளவங்க, வசதி கம்மியாக உள்ளவங்க உங்களால் இயன்ற அளவுக்கு நல்லபடியாக கொடுங்க. அது மகிழ்விக்க அந்த பெண்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவங்க வந்து அந்த ஒரு கல்யாணம் வந்து தொடரலையே, திருமண வாழ்க்கை தொடரலையே அப்படிங்கிற ஒரு இடத்துல இது வந்து ஒரு சிறிய ஆறுதலை அவர்களுக்கு தரும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் இதனுடைய விரிவுரையில் வரக்கூடிய விஷயம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கான வார்த்தைகள் என்ன, நீங்கள் தலாக் விடும் பொழுது மலம் தமசுன்னு தொடாமல், அப்போ அந்த பெண்ணோட இல்லறத்தில் ஈடுபடாமல், அல்லது அந்த மஹர் என்னங்கிறது இன்னும் நிர்ணயிக்காமல் இந்த நிலைமையில் இருக்கும்போது அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வசதி ஏற்றவர்களும் கொடுங்க. இது வந்து முஹ்சினீன்கள் மீது அல்லாஹ் தஆலா கடமையாக்குறான். முஹ்சினீன்களை உபகாரமாக செய்ய வேண்டும் எண்ணக்கூடியவர்களுக்கு. அப்போ மூமின்களை பொறுத்த வரைக்கும் கட் அண்ட் ரைட்டான இருக்கணுங்கிறது மட்டும் இல்லை, என் கடமையை மட்டும் செய்ய அப்படிங்கிறது இல்லை, ஒரு உபகாரம் செய்பவராக அவர் இருக்க வேண்டும், நல்லறம் புரிபவராக ஒரு முஸ்லீம் முஹ்சினாக இருக்க வேண்டும். அப்படிங்கிற அடிப்படையில் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நீங்கள் முஹ்சினுடைய இடத்துக்கு வந்துடுவீங்க. திருமணம் முடிச்சு அந்த பெண்ணோடு நீங்கள் வாலாட்டியாலும், அந்த பெண்ணை கொண்டு நீங்கள் உங்கள் இன்பத்தை நீங்கள் அடையாவிட்டாலும் கூட தலாக் விடக்கூடிய நிலைமை வந்தால் நீங்கள் அழகிய ரீதியில் இதை கொடுத்துருங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். பெண்களுடைய நலனை, அவங்களுடைய பொருளாதார நலனையும் மன ரீதியிலான சைக்கலாஜிக்கலான அந்த குட்னஸையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே விரும்பியிருக்கான், நாடி இருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. ஹைர், அடுத்தது 38B அதே மாதிரியானது ஒரு சற்று மஹர் நிர்ணயித்த பிறகு இன்னும் அந்த பெண்ணோட இல்லறத்தில் ஈடுபடலை, ஆனால் மஹர் நிர்ணயிச்சிட்டாங்க, உங்களுக்கு நான் 10,000 ரூபா தருவேன் அல்லது 10 பவுன் 5 பவுன் நகை வந்து இந்த பெண்ணுக்கு நான் கொடுப்பேன்னு சொல்லி நிர்ணயிச்சிட்டாங்க, திருமணம் முடிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் இல்லறத்தில் ஈடுபடலை, அதுக்குள்ளே தலாக் விடக்கூடிய நிலைமை வருது. அப்போ என்ன சட்டம்? இந்த வசனம் தான் சட்டம். وَإِن طَلَّقْتُمُوهُنَّ مِن قَبْلِ أَن تَمَسُّوهُنَّ وَقَدْ فَرَضْتُمْ لَهُنَّ فَرِيضَةً فَنِصْفُ مَا فَرَضْتُمْ إِلَّا أَن يَعْفُونَ أَوْ يَعْفُوَ الَّذِي بِيَدِهِ عُقْدَةُ النِّكَاحِ وَأَن تَعْفُوا أَقْرَبُ لِلتَّقْوَى وَلَا تَنْسَوْا الْفَضْلَ بَيْنَكُمْ إِنَّ اللَّهَ بِمَا تَعْمَلُونَ بَصِيرٌ. ஆயினும் அவர்கள் நீங்கள் தீண்டுவதற்கு முன், இல்லறத்தில் ஈடுபடுவதற்கு முன் அவர்களுடைய மஹரை நிர்ணயம் செஞ்ச பிறகு அவர்களை நீங்கள் விவாகரத்து செய்வீர்களே ஆயின், இது ஒன்று தகுந்த காரணத்துக்காக தலாக் விடக்கூடிய நிலைமை ஏற்படுமே ஆயின், நீங்கள் குறிப்பிட்டிருந்த மஹர் தொகையில் பாதி அவர்களுக்கு உண்டு. அல்லாஹ் எவ்வளோ ஃபேவர் பண்ணுறான் பாருங்கள் பெண்களுக்கு, பெண் உரிமை, பெண்ணியத்திற்கு, பெண்களுக்கு இஸ்லாம் எத்தனை இடங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு சார்பாக சாதகமாக சட்டங்களையே, குர்ஆனுடைய சட்டங்களை அமைச்சிருக்கான் பாருங்கள். இப்போவும் அந்த பெண்ணோடு திருமணத்தை கொண்டு ஒரு ஆண் அடையக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆதாயம் என்பது
அந்த பெண்ணோடு இல்லறத்தில் ஈடுபடுவது, அதன் மூலமாக குழந்தைகளை பெற்றெடுப்பது, அந்த வாழ்க்கை மன வாழ்க்கை மனம் கமலக்கூடிய மன வாழ்க்கையில் ஈடுபடுறது. இன்னும் அந்த பெண்ணோட அவருக்கு அது ஏற்படுறதுக்கு முன்னாடி தான் தலாக் பெறாரு. ஆனால் மகர் நிர்ணயிச்சிட்டார். அப்போ மகர் நிர்ணயிக்கப்பட்ட பெண்ணுடைய மனநிலை என்னவா இருக்கும்? மகர் நிர்ணயிக்கப்படாத பெண்களை தலாக் விடும் போது எதையாவது கொடுங்க, வசதிகத்தில் கொடுங்க, நல்லா சொல்கிறான். இது அழகாக நடந்துக்கிற கொள்பவர்களுக்கு இது கடமை அப்படின்னு நல்லா சொல்கிறான். அடுத்து நீங்கள் மகரை நிர்ணயிச்சிட்டீங்க, ஆனால் இல்லறத்தில் ஈடுபடலை. இப்போ நீங்கள் தலாக் விட்டாலும் ஒரு பெண்ணுக்கு தனக்கு 10 பவுன் வரதா இருந்தது, 20 பவுன் வரக்கூடிய நிலைமை இருந்தது, தனக்கு இத்தனை ஆயிரம் தரதா சொன்னாங்களே, ஆனால் இப்போ கல்யாணம் ஆகி இல்லறத்தில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி தலாக் ஆயிடுச்சே, அப்போது நம்மளுக்கு எதுவுமே அது நம்மளுக்காக சொல்லப்பட்ட எதுவுமே இல்லை, அது ஒரு ஏமாற்றம் தானே. அப்படிங்கும் போது அல்லா தஆலா சொல்கிறான், பாதி மகரை நீங்கள் கொடுக்கணும். 10 பவுன் போடுறேன்னு சொல்கிற இடத்துல அந்த பெண்ணோட இல்லறத்தில் ஈடுபடுறதுக்கு முன்னாடியே தலாக் ஆயிடுச்சு, 5 பவுன் போடணும். 50,000 தரேன்னு சொன்ன இடத்துல மகர் 25,000 கொடுக்கணும். கல்யாணம் பண்ணியாச்சு, இல்லறத்துல தான் ஈடுபடல, ஒரு சூழ்நிலைக்கு முன்னாடி தலாக் கூடக்கூடிய நிலைமை ஏற்பட்டால். ஓகே, இப்போ இந்த இடத்துல பெண்கள் என்ன அப்படியே எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. ஏன்னா இந்த காலத்துக்கு அந்த காலத்துக்கு வித்தியாசம் இருக்குது. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் தன்னுடைய முழுக்க தந்தையினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் தந்தை சம்பாரித்து கொண்டு இன்னைக்கு பிள்ளைங்களை படிக்க வச்சு வளர்த்து கொண்டு 18 வயசுலேயே 20 வயசுலேயே 21 வயசுலேயே 22 வயசுலேயே இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. எல்லா செலவும் பண்ணி கல்யாணத்துக்காக லட்சமாக சம்பாரித்து கொண்டு அதையே கனவாக வச்சு பிள்ளைக்கார சேர்க்கணும், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்கு அவங்க லட்சமாக சம்பாரித்து இன்றைக்கி பிள்ளைக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை. அந்த பிள்ளைக்கு வரக்கூடிய மகருங்கிறது கூட அந்த பொண்ணுக்கு தான் ரொம்ப அவசியம்னு சொல்கிறது கூட இல்லை. அந்த நிலைமையில் இன்றைக்கி கல்ச்சர் மாறிடுச்சு. அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் பொம்பளை பிள்ளைங்களுக்காக ஓடி ஆடி சம்பாரித்து கல்யாணம் பண்ணி கொடுக்குற இடத்துக்காக சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா மகருங்கிறது வருங்கிறது தெரியும். அப்போ அன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு தான் சிரமமாக இருந்துச்சு. இன்றைக்குமே பார்க்க முடியும். இன்றைக்கி கண்கூடாக நம்ம பலர்கிட்ட என்னுடைய வகுப்பு தோழர்கள்ட்ட நான் பேசினது உண்டு. பர்சனலாக நான் சொல்லணும் அப்படின்னா என்னுடைய கிளாஸ்மேட் மக்கால நான் படிக்கும்போது என்னுடைய கிளாஸ்மேட்டில் என்னோட வயசில் அதிகமாக கூடவங்க திருமணம் முடிக்காமல் இருக்கிறாங்க. காரணம் கேட்கும்போது மகருடைய தொகை அதிகமாகிடுச்சு, கொடுக்க முடியலன்ட்டு. என்னோட ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மைன் அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி எனக்கு இன்னும் திருமணம் ஆகாத காரணம் மகர் எங்கள் ஊரில் இன்னும் அதிகமாக இருக்குது. அதனால் அரபு நாடுகளில் வேறு நாடுகளில் எங்கெல்லாம் மகர் தொகை கம்மியாக இருக்கும் அங்கே திருமணம் முடிக்கலாம்னு நினைக்கிறோம். நாங்களாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் சொல்லப்படுது. இன்றைக்கி பார்க்க முடியுது. அப்போ இன்ன வரைக்கும் ஆண்கள் நிலைமை தான் சிரமமாக இருக்குது. ஒரு சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய ஆண்மகன்களுக்கு இன்றைக்கி திருமணம் ஆகிறது கஷ்டமாக இருக்குது. அவங்க ஒரு ஏழை குடும்பத்தில் அவங்க நினைக்கிற மாதிரியான குடும்பத்திலாம் பண்ண முடியாது. கிராமங்களில் போய் ஏழை குடும்பத்தில் தான் அவங்க ஏதோ கம்மியான மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணுற நிலைமை இருக்குது. இன்றைக்கி வரைக்குமே அரபுலகத்தில் அது பார்க்க முடியுது. அதனால் கல்ச்சருங்கிறது வேறு. ஸோ அல்லாவுடைய சட்டத்தை எந்த இடத்துல அல்லா தஆலா சொன்னால் யாருக்கெல்லாம் முன் வச்சு சொன்னாங்க உள்வாங்கி நம்ம கேட்கணும். அதனால் நம்ம ஏதோ காசுப்படுற மாதிரி இவங்களுக்கு நீங்கள் காசை கொடுத்துருங்க, பாதி கொடுத்துருங்க நல்லா சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. இன்றைக்கி பலருக்கு இது பல ரீதியில் பொருந்தும். சிலருக்கு நல்லா வசதியான சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு இதில் என்ன இருக்குது அப்படின்னு தோணலாம். ஆனால் எல்லாரையும் முன் வச்சு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஓகேயா? அப்போ அன்னையை பொறுத்த வரைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பொருளாதாரம் என்பது கிடைப்பது, அந்த மகர் மூலமாக கிடைப்பது என்பது ஒரு ஒரு அவங்களுக்கான ஒரு சப்போர்ட், லைஃப் டைம் சப்போர்ட். அதில் அந்த பெண்களுக்கு ஒரு ஏமாற்றம் ஏற்பட்டக்கூடாது. ஒரு குழந்தைக்கே ஒன்று வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வாங்கி தரேன், அந்த குழந்தைக்கே அதை ஏற்றுக்க முடியாது. வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் ஒரு பெண்ணுக்கு மகர் நிர்ணயிக்கப்பட்ட பிறகு திருமணம் முடித்து இல்லறத்தில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி அவங்க பிரியக்கூடிய நிலைமை வந்தால் அப்போ கூட நீங்கள் பாதியை கொடுக்கணும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஓகே, அப்போது குறிப்பிட்டிருந்த மகர் தொகையிலிருந்து பாதி அவர்களுக்கு உண்டு. அவர்களோ அல்லது எவர் கையில் திருமண பந்தம் இருக்கிறதோ அவர் முழுமையும் மன்னித்து விற்றாள் அன்றி முழுமையாக மன்னித்து விற்றாளே அன்றி அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் புரியுது. என்ன அப்படின்னா இது ஒரு அழகான சென்டென்ஸ். என்னென்னா ஒன்று அந்த பெண்கள் மன்னிச்சிடலாம், பாதி வேணுங்கிறத சரி எனக்கு கூட தான் நீங்கள் வாழலையே, எனக்கு நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் எப்படி வேறு ஒருத்தங்களை கல்யாணம் பண்ண போகிறீங்க, நானும் வேறு ஒருத்தரை கல்யாணம் பண்ண போகிறேன். ஏன்னா அந்த பெண்ணு இவரோட வாழாத பட்சத்தில் அந்த பெண்ணுக்கு இன்னும் முழுமையான அந்த பழைய மதிப்பு இருக்க தான் செய்யும். கன்னி பெண்ணாக தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்க இதாக இருக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. நிச்சயமாக அவங்க 2 பேர் தனிமையில் இல்லைன்னா இதாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை பொதுவாகவே. அப்போ அந்த பெண்ணை நினச்சா விரும்பினா மன்னிச்சிடலாம். அல்லது அந்த ஆண் நான் முழுசாவே தர்றேன், அல்லாஹ் பாதி தரணுங்கிறான், முழுசாவும் நான் தர்றேன், மினிமம் பாதி தரணுங்கிறது அல்லா தஆலா யாருக்கும் சிரமம் கொடுக்கலாங்கிறதுக்காக சொல்கிறேன். நான் முழுசாக தரேன்னு சொல்லி அவர் முழுசாக கொடுக்குறனாலும் கொடுக்கலாம். இதான் என்னோட தஃப்சீர். சரியா? தர்ஜுமா படிக்கவே உங்களுக்கு நான் அந்த தலாக் விஷயத்தில் பெண்கள் விஷயத்தில் இப்படியே நான் கொஞ்சமாக சொல்லிட்டு வர்றேன், அப்படியே நீங்கள் புரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக. சரிங்களா? அப்போ 2 தரப்புலேருந்து அவங்க மன்னிக்கலாம் என்று மன்னிக்கிறதா இருந்தால் மன்னிச்சிடலாம். பெண் எனக்கு வேணான்னு தள்ளுபடி செய்யலாம். ஆண் பாதி என்னம்மா முழுசாவே நான் தரேன்னு சொல்லி என்ன தொகையை நிர்ணயிச்சாலும் முழுசாக ஒரு கொடுக்கலாம். ஆனால் விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுப்போம் இறைச்சத்திற்கு மிக்க நெருக்கமானது 2 தரப்பு. அதனால் நீங்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இது தஃப்சீர் ஆசிரியர் சொல்கிறாங்க, ஆண்களையும் பெண்களையும் முன்மீது அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பெண்கள்
சரி வேணான்னு விட்டு கொடுத்துறது. ஆண்கள் பாதி என்ன முழுசாக நான் உனக்கு தர்றேன் என்று கொடுப்பதில் அல்லாஹ் தஆலா இதை விரும்புகிறான். இறைச்சம் உள்ளவங்களுக்கு இது மிக நெருக்கமானது. இன்னும் உங்களுக்கிடையே ஒருவருக்கு ஒரு உபகாரம் செய்து கொள்வதை மறவாதீர்கள். இந்த உபகாரங்கிறது இதுதான். சரியா? நிச்சயமா அல்லாஹ் நீங்கள் செய்வதை பார்த்து கொண்டிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். சரி, அப்போது இதில் சொல்லப்பட்ட விஷயமும் அதுதான். நீங்கள் தொடுறதுக்கு முன்னாடியே அல்லது மகர் நிர்ணயிச்சதுக்கப்புறம் நீங்கள் தலாக் விட்டீங்கன்னா நிஸ்ஃப்னா பாதி, நீங்கள் என்ன நிர்ணயிச்சிங்களோ அதை பாதி கொடுத்துருங்க. இல்லை யாஃபோன் அல்லது அவர்கள் மன்னித்து அழைத்தவர், அந்த பெண்கள் சரி வேணாம் விடுங்க அப்படின்னு அவங்களாம் மன்னிச்சுட்டு பெருந்தன்மையாக அவங்க விட்டு கொடுத்துட்டாங்க. ஆண்களை நீங்கள் அந்த பாதி கொடுக்காட்டில் தப்பில்லை. அவ யாஃபோ அல்லது விதிகின் ஒப்புதத்தை நிக்கா, யார் கைவசம் திருமணத்து ஒப்பந்தம் இருக்கிறதோ, யார் கைவசம் திருமண ஒப்பந்தம் இருக்குன்னா இது மாப்பிள்ளைன்னு அர்த்தம். சில நேரங்களில் திருமண ஒப்பந்தம் யார் கைவசம் இருக்குது அப்படின்னா சில குழப்பம் ஏற்படலாம். பெண்ணின் வலியின் மீது தான் இருக்குது, அதாவது பெண்ணின் பொறுப்பாளி மீது தான் இருக்குது. ஏன்னா பெண் வந்து தன்னுடைய திருமணத்துக்கு அவங்க கைவசம் இல்லை, அப்போ அவங்களுடைய வலி என்று சிலர் குழப்பம் அடைஞ்சிருக்காங்க. இதுக்கு ஒரு சஹாபிட்டேருந்தே விளக்கம் கிடச்சிருக்கு. ஷுரை அப்படிங்கிறவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட கேட்குறாங்க. அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு ஷுரைகிட்ட கேட்குறாங்க, அதாவது யார் கைவசம் திருமண ஒப்பந்தம் இருக்கிறது அப்படின்னா யார் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க வலி அப்படிங்கிறாங்க. வலியுல் மர்ஆ, ஒரு பெண்ணுடைய வலி. ஏன்னா அவர்கிட்ட தானே அவர் கைவசத்தில் தான் அந்த பெண் இருக்கிறாங்க. அவர் ஒப்பந்தம் தெரிவித்தாதான், சம்மதம் தெரிவித்தாதான் அந்த பெண்ணை ஒரு கரம் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஷுரை ரஹிமஹுல்லாஹ் வந்து சொன்னாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, லா அப்படி அல்ல, யார் கைவசம் திருமண ஒப்பந்தம் இருக்குது என்று சொன்னால் லா பல் ஹுவ ஜௌஜ், அது கணவனை குறிக்கும். ஏன்னா கணவன் தான் திருமண ஒப்பந்தத்தை கையில் வச்சிருக்கிறார். அசல்ல அவர் மீது தான் முதல் பொறுப்பு இருக்கிறது. அதனால் இது வந்து கணவனை தான் குறிக்கும். அதில் யாரும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அதே இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அப்போ இல்லா யாஃபோன் என்று முதல்ல சொன்னது பெண் தரப்பு. பெண் தரப்பில் பெண்ணோ பெண் குடும்பத்தார்களோ, பெண்ணும் அவர் சுய முடிவாக இருக்கலாம், அல்லது பெண்ணுடைய தந்தை சகோதரி யார் வழியோ அவங்களோட தான் இருக்கலாம், அவங்க சார்ந்தது. அவங்க மன்னிச்சு விட்டுட்டாங்க, வேணான்னு மன்னிச்சு விட்டாங்கன்னா அதுவும் சிறந்தது. அல்லது கணவன் தரப்பில் இருக்கிறவர், அதாவது யார் கைவசம் திருமண ஒப்பந்தம் இருக்குதோ, ஏன்னா அவர் கைவசம் திருமண ஒப்பந்தம் இருக்குது, அவர் இப்போ திருமணத்தை தொடராமல் தலாக் வர்றாரு, ஒரு காரணத்துக்காக தலாக் விடக்கூடிய நிலைமை அந்த பெண்ணோடு இல்லத்தில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி, ஆனால் மகரை நிர்ணயிச்சிட்டார். அப்போ அவர் மன்னித்து விட்டால் அப்படின்னு சொன்னால் என்ன, பாதியாக இல்லாமல் முழுசாக கொடுக்கறதுக்கு அவர் முன் வந்து விட்டால் அல்லாஹ் அதை வரவேற்கிறான். வான் தாஃபு, இவ்வாறு நீங்கள் மன்னித்து உங்களுடைய உரிமைகளை விட்டு கொடுப்பது இருக்கதே தக்வாவுக்கு நெருக்கமானது. அல்லாஹ் இதை தான் விரும்புகிறான். அந்த பெண் வந்து எனக்கு முழுசாக வேணும்னு கேட்குறதையோ, இந்த ஆண் வந்து நான் பாதி கூட கொடுக்க மாட்டேங்கிறதோ, இதுதான் இன்றைக்கி நடக்கும். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உன் தரப்பில் நீ தரமாக நடந்துக்க, அவளே தரமாக நடந்துக்கிறான். ஆண் மக்களை நீங்கள் அதை விட கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள், முழுசாக கொடுக்கறதுக்கு கொண்டு வாங்க. இது ஒரு குடும்பத்துக்கு மத்தியில் பரஸ்பரத்தை, மாஷா அல்லாஹ், நல்ல ஒரு விதமான ஒற்றுமைகளை, அன்பை ஒரு ஏற்படுத்தும். பிணக்குகளை ஏற்படுத்தாமல் நல்ல பிணைப்புகளை இது ஏற்படுத்தும். வலா தன்சவுல் ஃபதுல பைனக்கும். இதுக்கு மாஷா அல்லாஹ் அழகான ஒரு தஃப்சீர் முயஸ்ஸரில் சுருக்கமாக சொல்கிறாங்க. வலா தன்சவுல் ஃபதுல பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் உபகாரம் செய்வதை மறந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், இதில் இந்த ரெண்டுமே அடங்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது கணவன் தன் மீது கடமை இல்லாத ஒன்றை கொடுக்க முன் வருது, பாதி தான் கடமை, ஆனால் அதையும் தாண்டி முழுமையாக கொடுக்க முன் வருவது இருக்குல்ல, இந்த மாதிரி முன் வர்றதை நீங்கள் மறந்துடாதீங்க. இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய மேலதிகமான சிறப்பான உபகாரம், இதெல்லாம் நீங்கள் செய்ய முன்வாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு எடுத்துக்கொண்டால் ஃபில் ஹுகூக், தனக்கான உரிமை விட்டு விடுவது. பாதி அந்த பெண்ணுக்கு உரிமை இருக்குது, இருந்தாலும் நம்மளோட தான் அவர் வாழலையே, அவரோட தான் நம்ம வாழ போகலையே என் அடிப்படையில் ஒன்றும் வேணாம் அப்படின்னு அந்த பெண்ணை தன்னோட உரிமை விட்டு கொடுக்குறது இருக்குல்ல, இது சிறப்பாக நடந்து கொள்வது. இந்த மாதிரி சிறப்பாக நடந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அப்படி சிறப்பாக நடந்துக்கிறத பயன்படுத்தாமல் மறந்துடாதீங்க. வலா தன்சவுங்கிற மறந்துடாதீங்க. அப்போ இதெல்லாம் சான்ஸ். அல்லாவை இம்ப்ரெஸ் பண்ண, அல்லாவுடைய நெருக்கத்தை பெற, நான் அல்லா இடத்துல தக்குவாதாரிங்கிற ஒரு அங்கீகாரத்தை பெற, நான் அல்லா இடத்தில் முஹ்சினீன் உபகாரக்காரன் என்ற ஒரு அங்கீகாரத்தை, ஒரு ரெகக்னேஷனை, ஒரு ஸ்தானத்தை பெறுவதற்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க, இந்த வாய்ப்பை மறந்துடாதீங்க. எவ்வளோ அழகா அல்லாஹ் தஆலா சொல்ல, இது அல்லாஹ் விரும்புகிறான். ஸோ இதுதான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்லி தஃப்சீர் முயஸ்ஸருடைய ஆசிரியர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த ரெண்டு வசனமும் சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கிறதா. அடுத்து 38C, ஹாஃபிது அலா ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா வகூமு லில்லாஹி கானிதீன். தொழுகையை பேணிக்கொள்ளுங்கள்,
அப்போ இதை நடுத்தொழுகையை பற்றி வருது. ஹாஃபத யுஹாஃபிதுனால் பேணினான், ஹாஃபிது அலா ஸலவாத் தொழுகைகளை பேணுங்கள், வஸ்ஸலாத்தில் உஸ்தா நடுத்தொழுகையை இன்னும் பேணுங்கள், மேலும் நடுத்தொழுகையை நீங்கள் பேணி தொழுது வாருங்கள், வகூமு நெல்லுங்கள் இல்லாஹி அல்லாவுக்கா காணித்தீன் பணிந்தவர்களாக. ஒரு வரியில் இது முடிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி நிறைய வரிகள் போணுச்சு, அது பெரிய பெரிய விளக்கங்கள் இல்லை, புரியறதுக்கு போதுமான விளக்கத்தை மட்டும் பார்த்தோம். ஆனால் இது பாருங்கள், சின்ன ஒரு வசனம் 238. ஆனால் இதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்குது, சும்மா சொல்லக்கூடாது. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பக்கமாக அதுக்கு நிறைய கருத்துக்களை அடுக்கி இப்படி அப்படி இந்த கருத்து அந்த கருத்து அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அதனுடைய சுருக்கம் முக்கியமான சாராம்சத்தை மட்டும் இப்போ நான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்கிறேன். இப்போ தொழுகையும் குறிப்பாக நடுத்தொழுகையும் பேணிக்கொள்ளுங்கள், தொழுகையின் போது அல்லாஹ்வுக்கு பயந்து நில்லுங்கள். ஓகே, அப்போ 2 கருத்து இது வருது, 3 கருத்து வருது. ஒன்று, பொதுவாக எல்லா தொழுகையும் பேணுங்க, குறிப்பாக நடுத்தொழுகையை பேணுங்க, அல்லாஹ்வுக்காக பணிந்தவர்களாக நில்லுங்க. இது 3க்குமே விளக்கம் இருக்குது. ஒன்று, தொழுகைகளை பேணுங்கள் என்று சொன்னால் 5 நேர கடமையான ஃபர்தான தொழுகைகள், அதுதான் முதன்மையான விளக்கம். 5 நேர தொழுகை, ஃபஜர், லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா, இந்த 5 நேர தொழுகையை நீங்கள் தவற விடாமல் அதன் நேரத்தை பேணி, அதன் ரக்காத்துகளை பேணி, அதனுடைய அனைத்து அம்சங்களையும் பேணி தொழுவுங்கள். ஆண்கள் பள்ளியில் ஜமாத்தோடு தொழுவுங்கள், பெண்கள் அதன் நேரத்தை பேணி வீடுகளில் நீங்கள் தொழுவுங்கள். இது ஹாஃபிது அலா ஸலவாத் வஸ்ஸலாத்தில் உஸ்தா நடுத்தொழுகை. இந்த நடுத்தொழுகையில் தான் ஆரம்பிக்கிறாங்க இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பல செய்திகளை கொஞ்சம் இதில் 3 கருத்து சொல்லுவாங்க. ஒன்று, ஃபஜர் தொழுகை என்ற ஒரு கருத்து இருக்குன்னு, அது ரொம்ப 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 என்ன சொல்கிறது, பலகீனமான ஒரு கருத்து, ஒரு சொற்பமானவர்களால் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கருத்து. அதை விட்டுடுறாங்க. அந்த கருத்துக்கான வெயிட்டேஜ் ரொம்ப குறைவு. அடுத்து லுஹர் அப்படின்னு சொல்கிறாங்க. லுஹர் என்பதற்கு சில ஆதாரங்களை இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க. குறிப்பிடத்தக்கது யாருடைய கருத்து அப்படின்னு சொன்னால், லுஹர் அப்படிங்கிறதுக்கு சில ரிவாயத்துகளையும் கொண்டு வர்றாங்க. சில சஹாபாக்களும் நிலைப்பாடாகவும் கருத்தாக அது இருந்தது. இப்னு உமர் ரலியல்லாஹுடைய கருத்து, அபு சயீத் ரலியல்லாஹுடைய கருத்து, ஆயிஷா ரலியல்லாஹுடைய கருத்துலாம் நடுத்தொழுகைங்கிறது லுஹர் தொழுகைங்கிற நடு உச்சி சாஞ்சதுக்கப்புறம் லுஹர் தொழுகிற. அப்போ நடு உச்சி சூரியனுடைய அமைப்பு வச்சு தான் பொதுவாக தொழுகை தெரியும்ல. அதிகாலை சூரியன் உதிப்பதற்கு முன்பு கிழக்கு வெளித்தால் சுபு, நடு உச்சியை தாண்டிட்டா லுஹர், ஒரு பொருளுடைய நிழல் அதே மடங்கு வந்தால் ஆசர், சில அறிஞருக்கு எடுத்துக்கிட்டு 2 மடங்கு, ஆக மொத்தம் அந்த சூரியனை வைத்து. சூரியன் மறைந்தால் மக்ரிப், செம்மேகம் மறைந்தால் இஷா. அப்போ சூரியனை வைத்து தான். அப்போ நடு உச்சி சாய்றது அப்படிங்கிறது சூரியன் நடுவில் இருக்கிறது. அப்போ நடு தொழுகைங்கிறது சூரியன் நடுவில் இருக்கும்போது தொழுகை, அது லுஹருங்கிற கருத்தை சொல்லியிருக்காங்க இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபு சயீத் ரலியல்லாஹு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கருத்தாக இது இருக்குது. இது குறிப்பிடத்தக்கதான். இது அடிப்படையே இல்லாத மிக மிக பலகீனமான கருத்து இல்லை. அதுக்காக தான் நான் இதை சொல்லிக்கிறேன், சரிங்களா. இது இந்த இடத்துல நம்ம குறிப்பிடத்தக்கது. ஓகே, இது நடு உச்சி சாஞ்சதுக்காக தான் ஆதாரம்னு கிடையாது, அது ஒரு பாயிண்ட். அதை தாண்டி ஒரு சில செய்திகளை குறிப்பிடுறாங்க. ரசூல்லா நடுத்தொழுகை லுஹர் தொழுகைன்னு சொல்லலை. நான் லுஹர் தொழுகை விஷயத்தில் ரசூல்லா சொன்ன சில செய்திகளும், லுஹர் தொழுகை லுஹர் தொழுகை வெயிலின் காரணத்தினால் மக்கள் வராமல் பின்தங்கிய போது அவங்க விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிந்து கொண்டது, இதெல்லாம் ஒரு சில விஷயங்களெல்லாம் மேற்கோள் காட்டி இந்த விஷயத்தெல்லாம் முன் வச்சு பார்க்கும்போது நடுத்தொழுகை என்பது லுஹர் தொழுகைன்னு புரிஞ்சிக்க முடியுதுன்னு ஒரு புரிதலை கொண்டு வர்றாங்க. மீன்வைல் அதெல்லாம் தாண்டி இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களே இன்னும் வலுவாக எந்த கருத்தின் பக்கம் அவங்க சாயிறாங்க அப்படின்னு சொன்னால், 3வது அவங்க குறிப்பிட வரக்கூடிய கருத்து தான். அதுதான் நம்மளும் பெரும்பாலும் அறிஞ்சிருப்போம், நடுத்தொழுகை என்றால் அசர் தொழுகைன்னு சொல்லி. இந்த கருத்தை தான் அவங்க இன்னும் வலு சேர்க்கிறாங்க. இருந்த போதிலும் இந்த நடுத்தொழுகை லுஹருங்கிறதுக்கு ஒரு அடிப்படை உண்டு. ஃபஜரை கூட விடுங்க, அதுக்கு சொல்லப்பட்ட ஆதாரங்கள் மிக பலகீனமானது. ஆனால் லுஹர் என்பதற்கு ஓரளவுக்கு அடிப்படை உண்டு. அதை நம்ம மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அதை நான் சொன்னேன், சரியா. சரி, இருந்த போதிலும் சிறந்த கருத்து, மிக சரியான கருத்து இன்ஷா அல்லாஹ் அது அசர் தொழுகை என்பதே. ஏன் அப்படின்னா, ஹதீஸ்லேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது அசர்னு சொன்ன செய்தி இடம்பெறுது. முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் இடம்பெறுது. முஸ்னத் அஹ்மதில் ஃபர்ஸ்ட் வால்யூமில், முதல் வால்யூமில் 81வது ஹதீஸாகவும் இடம்பெறுது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. எப்போ அப்படின்னா, கஸ்வத்துல் அஹ்ஸாப்னு சொல்லுவாங்க, அகல் போர், மதீனாவில் நடந்த ஹிஜ்ரி 5ன்னு நினைக்கிறாமா. அப்போ ஒரு போர் நடந்தது. 2ல் உஹத் நடந்துச்சுல, 2ல் பதர் நடந்தது. ஹிஜ்ரி 2, ஹிஜ்ரி 3ல் உஹத், ஹிஜ்ரி 5ல் அஹ்ஸாப் அகல் போர். அந்த அகல் போர் நடக்கும்போது ஒரு நிமிஷம்,
அந்த அகல் போர் நடக்கும்போது சில தொழுகைகள் தொழ முடியாமல் ஆனது. யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி சஹாபாக்களும் சரி, போரின் சந்தர்ப்பத்தினால. அப்போ அசர் தொழுகை குறிப்பாக தொழ முடியாமல் போயிடுச்சு. அதை ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறாங்கன்னா, ஷகலூன அனி ஸலாத்தில் உஸ்தா ஸலாத்துல் அஸ்ர், நம்மளே நடுத்தொழுகையை தொலைவிடாமல் ஆக்கி விட்டார்களே, அல்லாஹ் இந்த முஷ்ரிக்கீன்களை சபிப்பானாக, இந்த இணை வைப்பாளர்களை சபிப்பானாக, நம்மளை அசர் தொலைவிடாமல் நம்மளை நடுத்தொழுகை தொலைவிடாமல் இவங்க ஆக்கிட்டாங்க. ஸலாத்துல் அஸ்ர், அதாவது அசர் தொழுகை அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறாங்க. ஸோ இதை மையமாக காண்பித்து பெரும்பான்மையான அறிஞர்களுடைய நிலைப்பாடு நடுத்தொழுகை என்றால் அசர் தொழுகைங்கிறது தான். அதனால தான் இந்த தஃப்சீரை விடுங்க. நீங்கள் இப்னு கஸீர் தான் பொதுவாக கருத்து வேறுபாடு அதிகமாக கொண்டு வருவாங்க. பட் அதை தாண்டி உங்களுக்கு நான் முக்கியமாக சில தஃப்சீர் சொல்லுவேன். தஃப்சீர் முயஸ்ஸர், அல் முஹ்தஸர் ஃபி தஃப்சீர், தஃப்சீர் சாயிதி, இந்த மாதிரியான தஃப்சீரில் போகும்போது அவங்க நேரடியாக அசர் தொழுகைன்னு சொல்லிடுறாங்க. ஏன் போட்டுக்கிட்டு நம்ம பல கருத்தை பற்றி பேச, இறுதி முடிவு இது அசர் தொழுகை என்பது அப்படிங்கிறனால அந்த கருத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ மிக சரியான கருத்து என்பது நடுத்தொழுகை என்பது அசர் தொழுகை தான். ஒரு நாள் ஆரம்பத்தில் ஃபஜர் தொழுகை முதலாவது, லுஹர் இரண்டாவது, ஒரு நாளினுடைய மத்திய மூன்றாவது தொழுகையாக நடுத்தொழுகை அமைந்திருப்பது அசர் தொழுகை தான். அந்த அடிப்படையில் தான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதை நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போது ஃபஸ்ட் பார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். வஸ்ஸலாத்துல் உஸ்தா அடுத்த பார்த்துட்டோம். அடுத்து வகூமு லில்லாஹி கானிதீன், பணிந்தவர்களாக நில்லுங்கள். இதற்கு பின்னணியிலேயும் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதை இப்படி கற்றுக்கிறதுல அதையும் ரொம்ப விரிவாக சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, அதாவது ஒரு தடவை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் தொழுதுட்டு இருக்கும்போது சலாம் சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லுவாங்க? தொழுதுட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அப்படி ஒரு நடைமுறை இருந்துச்சு. அதனால ரசூலுல்லாஹ் தொழுதுட்டு இருக்கும்போது சலாம் சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்ல மாட்டாங்க. பதில் சொல்லாமல் தொழுகையை தான் அவங்க தொடர்ந்து தொழுதுட்டு இருப்பாங்க. தொழுது முடிச்சதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க, இன்ன ஃபிஸ் ஸலாத்தி லஷுகலா, தொழுகைக்கென்று சில ஈடுபாடுகள் இருக்கிறது, தொழுகைக்கென்று சில வேலைகள் இருக்கிறது, தொழுகையில் அதில் தான் நம்ம ஈடுபடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இப்போ நம்மளுக்குலாம் ஆச்சரியமாக இருக்கும், ஏன் இவங்க சலாம் சொன்னாங்கிறது ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அப்போ இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அது ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறாங்க, பதில் சொல்லாமல் தொழுகைக்குன்னு சில வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே. இது ஒரு செய்தி. இன்னொன்று, முஆவியா பின் ஹக்கம் ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தங்க இருக்காங்க. முஆவியா பின் அபி சுஃபியான் கிடையாது, அலி ரலியல்லாஹு அன்ஹு பிறகு ஆட்சியராக வந்தாங்க அவங்க இல்லை. முஆவியா பின் ஹக்கம்ங்கிறவங்களும் ஒரு பிரபலியமான சஹாபி தான். அவங்க என்ன செஞ்சாங்க, தொழுதுட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பேசினாங்க. இது என்னடா அப்படின்னு நினைக்காதீங்க, இது நடைமுறையில் இருந்துச்சு. பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட ஏதோ சலாம் சொல்லியிருக்கிறாங்க, ஏதோ கேட்டிருக்கிறாங்க, பேசியிருக்காங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிச்சதுக்கப்புறம் சொன்னாங்க, இன்ன ஹாதிஹி ஸலா லா யஸ்லுஹு ஃபீஹா ஷை மின் கலாமின் நாஸ் இன்னமா ஹிய தஸ்பீஹ் வ தக்பீர் வ திக்ருல்லாஹ். இந்த தொழுகையில் பேச்சுவார்த்தைலாம் இருக்கக்கூடாது, மக்கள்கிட்ட பேசுகிற வேலை இருக்கக்கூடாது. தொழுகைன்னு சொன்னால் தஸ்பீஹ், தக்பீர், திக்ர், அல்லாஹ்வை நினைவு கூறுதல், அல்லாஹ்வை புகழ்தல், அல்லாஹ்வை போற்றி அல்லாஹ்வை பெருமை பாராட்டுதல், அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதுதல், இதுதான் தொழுகை. இதே பேச்சுவார்த்தை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது முஸ்லீமில் நீங்கள் 537 பார்க்கலாம். சஹீஹ் முஸ்லீமில் 537 பார்க்கலாம். இப்போ இன்னும் இதை நம்மளுக்கு ஒரு சிலருக்கு இந்த பின்னணி ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். இல்லாத இருக்கவங்களுக்கு இது இப்படி இல்லாமல் நடந்துச்சு, தொழுகையில் பேசுனாங்களா அப்படிங்கிற ஒரு யோசனை வரலாம். ஓகேயா? இது என்ன கொஞ்சம் விரிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், புகாரியில் 1199 பார்க்கலாம். புகாரில் 1199 1199. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுவோட அந்த விவரம் சற்று விரிவாக வருது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்க, அதிகமான மாஷா அல்லாஹ் சும்மா சொல்லக்கூடாது, ஆரம்ப காலத்துலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. அவங்களும் நிறைய அடி வாங்கியிருக்காங்க, நிறைய இன்னல்களுக்கு ஆளாயிருக்காங்க. அவங்க கஷ்டப்பட்டு வந்த நிலைமையில் உள்ளவங்க தான். அப்போ அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனவங்களும் இவங்களும் ஒருத்தாங்க. அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போகிறதுக்கு முன்னாடி, ஏன்னா மக்காவுடைய காலத்திலே தொழுகைங்கிறது இருந்துச்சு. அந்த 5 வக்து தொழுகையாக முழுமையாக ஸ்ட்ரக்சர் ஆனது மேராஜுக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் தொழுகைங்கிறது இருக்க தான் சேர்ந்தது. சரி, அப்போ அபிசீனியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த தொழுகையில் பேசுகிற முறை இருந்துச்சு. தொழுகையில் பேசுகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ தவாஃபில் பேசலாம், அப்படி தானே? தவாஃப் செய்யும் போது இன்றைக்கும் பேசலாம். தவாஃபுங்கிறது இபாதத் தானே, உதவி இல்லாமல் செய்ய முடியாது. தவாஃபுங்கிறது ஃபர்தான ஒரு அமல். ஆனால் பேசக்கூடிய தேவை இருந்தால் தேவையான பேச்சு பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தொழுகையில் ஆரம்பத்தில் பேசக்கூடிய நிலைமை இருந்துச்சு. அபிசீனியாவிலேருந்து வந்ததுக்கப்புறம் பேசக்கூடாதுங்கிற சட்டம் வந்துருச்சு. அது இப்னு மஸ்ஊத் எனக்கு தெரியாது. அப்போது ரசூலுல்லாஹ் கிட்ட ஆர்வமாக அவங்க சலாம் சொல்கிறாங்க. தொழுதுட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் ஒரு பதிலை சொல்லலை. அப்போ தான் இவங்களுக்கு ஒன்றும் புரியலை. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
இன்னி லம் அருத் அலைக்க, நான் உங்களுக்கு பதில் சொல்லலை. ஆமாம், நீங்கள் எனக்கு எல்லாம் சொன்னீங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்லலை. இல்லை அன்னி குன்து ஃபி ஸலா, நான் தொழுகையில் இருந்தேன்ல, அதனால் பதில் சொல்லலை. இன்னல்லாஹ யுஹ்திஸு மின் அம்ரிஹி மா யஷா, தொழுகையில் இருந்தால் பதில் சொல்லணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் தொழுகையில் இருந்தால் அவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்களே, அப்போ ஏன் இப்படி சொல்லணும் அப்படின்னா அடுத்து அழகான ஒரு வாக்கியத்தை சொல்கிறாங்க. இப்போ இன்னல்லாஹ் யுஹ்திஸு மின் அம்ரிஹி மா யஷா, அல்லாஹ் தான் நாடக்கூடிய விஷயத்தை தனது மார்க்கத்தில் அவன் புதிதாக கொண்டு வருவான், மாற்றி அமைப்பான். என்ன மிம்மா அஹதஸ அல்லா துக்கல்லிமி ஃபிஸ்ஸலா, இப்போது மார்க்கத்தில் அவன் புதிதாக ஏற்படுத்திய சட்டத்தில் ஒன்று தொழுகையில் பேசக்கூடாது என்பது புரிஞ்சுதோ, அதனால் உங்களுக்கு நான் பதில் சொல்லலை, தொழுகையில் பேசக்கூடாதுன்னு சட்டம் வந்துருச்சு என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஸோ முன்னாடி சொன்ன அந்த ஹதீஸில் முஆவியா ரலியல்லாஹு அவங்களுக்கும் பேசிகிட்டு இருக்கும்போது பேசக்கூடாது, பேசுகிறது இனிமேல் தடை என்பதை சொல்கிறாங்க. எந்த அடிப்படையில் தடை ஆணுச்சு? இதை தடை ஆக்கக்கூடிய வார்த்தை எங்கே? எந்த வசனம் தொழுகையில் பேசக்கூடாது என்று சொன்னதென்றால் இதோ இருக்கிறதே, வகூமு லில்லாஹி கானிதீன், அல்லாஹ்வுக்கு பணிந்தவர்களாக நில்லுங்கள் அப்படிங்கிறது, பேசாமல் நில்லுங்கள் என்பதுதான் இதனுடைய பொருள் என்பதாக மார்க்கறிஞர்கள் சொல்கிறாங்க. இது சஹாபாக்களிடந்து நம்ம பார்க்க முடியும். ஸெய்த் பின் அர்கம் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, கான ரஜுல் யுகல்லிமு ஸாஹிபு ஃபி அஹதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆரம்ப காலத்தில் ஒரு மனிதர் தொழுகையில் கூட என்ன செய்வாங்க, தன்னுடைய சகோதரரோடு பக்கத்தில் இருக்கிறோட பேசிக்குவாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தன் தொழுதுட்டு இருக்காங்க, வர்றாங்கன்னா சலாம் சொல்லிட்டு சேருவாங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுக்குருவாங்க. ஏதாவது முக்கியமானது இருந்தால் தொழுகையில் பேசியிருக்கிறாங்க. இதுக்கு உங்களுக்கு புரியுறதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறதா, இப்போ நம்மளுக்கு புரியாது, இது எப்படி தொழுகையில் பேசியிருப்பாங்க, எப்படி தொழுகையில் அப்படின்னு நம்ம நினைப்போம். தவாஃபில் பேசுகிறோம்ல, செய்யும்போது பேசுகிறோம்ல, அந்த மாதிரி நினச்சிக்கிறீங்க. அப்போது தடையாக்க முன்னாடி வரைக்கும் அது ஒரு அப்படி தான் அமல் அப்படின்னு இருந்திருக்கும். பேசுவாங்க. ஹத்தா நஸலத் ஹாதில் ஆயா, இந்த வசனம் இறங்குற வரைக்கும் வகூமு லில்லாஹில் கானிதீன், அல்லாஹ்வுக்கு நீங்கள் பணிந்தவரும் நில்லுங்கன்னா பேசாமல் கப்பு சுப்பு நில்லுங்க அப்படிங்கிறது பொருள். ஃபௌமிர்னா பிசுகூத், அதுக்கப்புறம் நாங்கள் கட்டளையிடப்பட்டோம் அமைதியாக தொழ வேண்டும் என்று, இனி பேச்சுவார்த்தை தொழில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கட்டளையிடப்பட்டோம். இது புகாரில் 1200. 1199 இதுக்கு முன்னாடி ஹதீஸ் இப்னு மஸ்ஊத் அந்த விஷயம். 1200 அதே சஹீஹ் புகாரில் நீங்கள் இதை பார்க்க முடியும். அப்போ இதனுடைய விளக்கம் இதுதான். فإن خفتم فرجالا أو ركبانا فإذا أمنتم فاذكروا الله كما علمكم ما لم تكونوا تعلمون. இது என்ன? இதுவும் ஒரு தொழுகையை பற்றி சொல்லப்படுது. ஆயினும் பகைவர்களையோ அல்லது வேறு எதையுமோ கொண்டு நீங்கள் பயந்தால் நடந்து கொண்டோ அல்லது சவாரி செய்து கொண்டோ தொழுது கொள்ளுங்கள். பின்னர் நீங்கள் அச்சம் தீர்ந்ததும் நீங்கள் அறியாமல் இருந்ததை அவன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பதை போன்று அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போது பயந்த நிலையில் தொழக்கூடிய சூழ்நிலை வந்து, அதாவது அதான் போட்டிருக்காங்கல்ல, பகைவர்களை அஞ்சினால் வேறு எதையும் அஞ்சினால். அப்போ இது வந்து முக்கியமாக சொல்லப்பட்டது எதிரிகளை அஞ்சினால், போரில் இருக்கும் பொழுது, போரின் சந்தர்ப்பத்தில் அல்லது எதிரிகளுடைய தாக்குதல் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்ம தொழுவணும். அப்படி தொழுதா நம்ம பாட்டு கை கட்டி நின்று தொழுதுட்டு இருந்தா முதுகு பின்னாடி வந்து குத்திடுவான், இல்லை நம்மளை தாக்கிடுவான், இல்லை ருக்கூவில் இருந்து குனிஞ்சோம்னா தலையை வெட்டிடுவான். ஃபார் எக்ஸாம்பிள் சைஸால் இருந்தான்னு சொன்னால் என்ன நடக்கணும்னு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், ஃபரிஜாலன் நடந்துட்டு தொழலாம். அதாவது நீங்கள் மூவ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. போருக்கு இது இன்னும் பொருந்தும். ஒரு இடத்துல நிற்காமல் போரில் முன்னே போக வேண்டியது வரும், பின்ன வர வேண்டியது வரும், நகர வேண்டிய நிலைமை வரும். அப்போ நீங்கள் நகர்ந்து கொண்டு நடந்து கொண்டு கூட தொழுவலாம். ஒரு ருக்பான நல்லது. வாகனத்தில் பயணிச்சுக்கிட்டே கூட நீங்கள் தொழுவலாம். வாகனம் போகிற திசையில் தொழலாம். அப்போது கிப்லா முன்னோக்கி கூட நிலைமை இல்லாமல் போகுமே, அது இதில் தள்ளுபடியாகும் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறாங்க. முஃபஸ்ஸிரீன்கள் ஆல்மோஸ்ட் நீங்கள் இப்னு கஸீர்லேருந்து மற்ற தஃப்சீலையும் பார்க்கும்போது முஸ்தக்பிலீன் வகைர முஸ்தக்பிலீன், கிப்லாவை முன்னோக்கியவர்களாகவோ அல்லது கிப்லாவை முன்னோக்கக்கூடிய நிலைமை இல்லாமலோ கூட தொழலாம் அப்படிங்கிற இதில் முதல் சலுகை அப்படிங்கிறாங்க. இதில் ரெண்டாவது சலுகை ஒன்று அடங்குங்கிறது இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. மற்றவங்களும் அதிகமான தஃப்சீர் ஆசிரியர்களும் சொல்கிறாங்க. என்னென்னா ஈமாஅன், அதாவது சைகையாக கூட தொழுவலாம். ஒரு நிலைமை ஏற்படுது, நம்மளால் ருக்கு செய்ய முடியாது, ருக்கு செஞ்சால் ஆபத்து, ருக்கு செஞ்சால் கவனிக்க முடியாதுல, முன்னாடி யார் வர்றாண்டு, சைதா செஞ்சால் சுத்தமாக கவனிக்க முடியாதுல்ல. அப்போது நின்றுக்கிட்டு தொழுவலாம். மற்ற இடத்துல நீங்கள் பார்க்குறது தப்பு இல்லை. ருக்குவை வந்து சைகையிலே செஞ்சுக்கலாம். ருக்கு செய்கிறேன்னு ஒரு சைகை, சஜிதா செய்கிறேன்னு ஒரு சைகை, மனசில் நீங்கள் வச்சுட்டு ஒரு சைகை செஞ்சு என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் தொழுவலாம். அந்தளவுக்கு இதில் அனுமதி வழங்கப்பட்டது. இன்னும் எந்த அளவுக்கு ஒரு சலுகை வழங்கப்பட்டுச்சு தெரியுமா? முஸ்லீமில் 687வது ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. ஃபரதல்லாஹு ஸலாத்த அலா லிசானி நபியிக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் ஹாதிரி அர்பஆ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பயணமல்லாத காலங்களில் 4 ரக்காயத்துகளாகவும், வஃபிஸ் ஸஃபர் ரக்காயத்தைன் பயணத்தின் போது 2 ரக்காயத்துகளாகவும், வஃபில் ஹௌஃபி ரக்காயத்தைன்
அச்ச நிலையின் போது ஒரு ரக்காயத்தாகவும் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அப்போ இயல்பாக பயணம் இல்லாத காலத்தில் 4 ரக்காயத் தொழுகிறோம், பயணத்தின் போது 4 ரக்காயத்து 2ஆக சுருக்கி தொழுகிறோம் கஸ்ர் என்ற பெயரில். அதுவே அச்ச நிலையின் போது ஒரு ரக்காத்து கூட தொழலாம். அந்த அச்ச நிலை என்பது பயணத்தில் போருக்கு போயிருக்கும்போது நடக்கலாம், நம்ம ஊர்லேயே கூட இருக்கலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்தியாவிலும் கூட சில மாநிலங்களில் உயிரச்சமான உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத எதிரிகளுடைய தாக்குதலுக்குரிய இடங்கள் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்தியா அல்லாத மற்ற சில இடங்களில் இன்னும் நிறைய நம்ம இதெல்லாம் கேள்விப்படுறோம். இப்போவுமே நம்மளுடைய செய்திகளில் பார்க்குறோம். எவ்வளோ நம்ம கண்ணீர் வடிக்கக்கூடிய, கண் கலங்கக்கூடிய, இரத்த கண்ணீர் வரக்கூடிய நிலைமைகள் எல்லாம் இன்னைக்கு குழந்தைகள் கொல்லப்பட்டது. பல குண்டு வெடிப்புகள் காரணத்தினால எப்போ எங்கே குண்டு வெடிக்குன்னு தெரியாத பகுதியெல்லாம் இருக்குது. அதை பற்றி நிறைய நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தொழக்கூடிய நிலைமை வருது. எப்போ எதிரிகள் வருவாங்க, எப்போ தாக்குவாங்க, என்ன நடக்குன்னு தெரியாது. அல்லது தாக்குதல் நடந்துகிட்ருக்கு, தொழுகையோட வக்து நம்ம தொழுதாகணும், தொழுகை வக்து முடிய போது நம்ம தொழுகணும். ஆனால் எதுவும் நடக்கலாம், தற்காப்புக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் அப்படின்னா ஒரு ரக்காத்து கூட தொழலாம். சுப்ஹானல்லாஹ். ஊருக்குள்ளே தான் இருக்கோம், நம்ம ஏரியாவில் தான் இருக்கோம், நம்ம வீட்டில் தான் இருக்கோம். 4 ரக்காயத்தை ஒரு ரக்காத்தை தொழுறதுக்கு அனுமதி இருக்குது. சஹி முஸ்லீம்னு ஆதாரம். அப்போ ஒரு ரக்காத்து தொழலாம். அந்த ஒரு ரக்காயத்தில் கூட ருக்கு சஜ்தா செஞ்சால் நம்மளுக்கு ஆபத்துன்னு நம்மளுக்கு பயம் இருந்தால் பயத்தோடு ருக்கு சஜ்தாவில் இருக்க வேணாம். நீங்கள் நின்றுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, ருக்கு சஜ்தாவை ஈமான், அதாவது அசைவுகளால், இஷாராவை கொண்டு சைகைகளால் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு அனுமதி இருக்கிறது. இதுதான் இந்த இடத்துல குறிப்பிடப்படுது. மாஷா அல்லாஹ். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இதை தெளிவான முறையில் குறிப்பிடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டால் அது போருக்கும் பொருந்தும், அச்ச நிலையான சந்தர்ப்பத்துக்கு இது பொருந்தும். தஃப்சீர் ஜலாலைனில் சொல்கிறாங்க, அதாவது பேரிடர்கள் ஏற்படுது, நிலநடுக்கம் ஏற்பட்ட மாதிரி, வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இந்த மாதிரியான நிலைமையில் ஒரு அச்ச நிலை, இந்த மாதிரி ஒரு இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டோ ஒரு அச்ச நிலையில் நம்மளால் நிம்மதியாக தொழ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போதெல்லாம் இது பொருந்தும் அப்படிங்கிறத மாஷா அல்லாஹ் குறிப்பிட்றாங்க. அதே மாதிரி தஃப்சீர் ஜலாலைனில் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதாவது உயிரை கொல்லக்கூடிய மிருகங்கள் நடமாடுகிறது, பாம்பு அல்லது காட்டு விலங்குகள், சிங்கம் அந்த மாதிரியோ கரடியோ அந்த மாதிரியான இது நடமாடுது. அப்போ நம்மளால் நிம்மதியாக தொழ முடியாது. வருது போதுங்கும்போது ருக்கு சஜ்தா செய்ய முடியுமா? ஒரு மனிதனுடைய மனநிலை அப்போ அல்லாவை அஞ்சாமல், அல்லாவுடைய சிந்தனை இல்லாமல் ருக்குவில் போய் பாம்பை நினச்சி, ருக்குவில் போய் சிங்கம் கழுத்தில் வச்சிருமோ, கவ்விருமோ, மேலே ஏறிடுமோ, பாஞ்சிருமோன்னு ருக்கு சஜ்தால அல்லாவை நினைக்காம அந்த பயம் வந்துடக்கூடாங்கிறதுக்காக நீ ருக்குவே செய்ய வேணாம், நீ சஜ்தாவே செய்ய வேணாம், நீ இஷாராவோட சைகை செஞ்சு தொழலாம். ஆனால் தொழுகை விடக்கூடாது. ஏன்னா தொழுகை விட்டுட்டு அல்லாவிட்ட உதவி கேட்காம யாரும் நம்மளை உதவி செய்ய போகிறதில்லை. அப்போ ஒரு முஸ்லீம், ஒரு மூமின் உசுரே போக போனாலும் தொழுகையை 4 2 ஒரு 2 1 அனுமதி இருக்குது. ருக்கு சைஸாக கூட செய்ய மாட்டேட்டு நின்ற நிலையிலேயே அதை சைகையால் கூட செய்கிறதுக்கு அனுமதி இருக்குது. ஆனால் தொழுகையை விட்டுட்டு போக மாட்டேன் அல்லா தஆலா சொல்லவே மாட்டான். நீ மௌத்தா போனால் விட்டுட்டு போ, உனக்கு தொழ வைப்பாங்க. உனக்கு தொலை வைக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை வந்தால் ஜனாசாவாக தான் நீ தொழுவாமல் நீ கடக்கணுமே தவிர, அந்த உசுறு உடம்புல இருக்கிற வரைக்கும் நீ தொழுகை விட முடியாது, நிற்க முடியாது, உட்கார முடியாது, படுத்து தொழ முடியாது, கண்ணால் தொழுகு. நாள் இல்லாத பட்சத்தில் ஒரு ரக்காத்துக்கு நீ தொழுது கொள்ளலாம். நீ குனிந்து நீ சஜ்தா செய்ய முடியாத அச்ச நிலை ஏற்பட்டால் அதில் கூட நீங்கள் நின்றுக்கிட்டே இஷாரா செய்யலாம். அல்லது உடல் பாதிப்பின் காரணத்தினால் முடியாமல் போனால் அதுக்காக கூட நீங்கள் அந்த சலுகையை பயன்படுத்தி கொள்ளலாம். உது செய்ய முடியாட்ட தயவு செஞ்சுக்கோ. மாஷா அல்லாஹ். எந்த அளவுக்கு நம்மளுக்கு சலுகைகள் தான் வழங்கப்பட்டிருக்கிறது தொழுகை விஷயத்தில், தள்ளுபடி அல்ல. சரி, இதை பற்றி இந்த அச்சநிலை தொழுகை ஜமாத்தா தொழுவைக்கக்கூடியதை பற்றி கூட இருக்குது. போரில் இருக்கும்போது ரசூல் எப்படி தொழுவைக்கணுங்கிறது சூரா நிசால 103 வருது. அதை பற்றி பின்னாடி பார்க்கலான்னு இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. நம்மளும் அதை தான் சொல்கிறோம். அடுத்து 38D. 38Dயில் ஒரு சின்ன விஷயம் தான் வருது. والذين يتوفون منكم ويذرون أزواجا وصية لأزواجهم متاعا إلى الحول غير إخراج فإن خرجن فلا جناح عليكم فيما فعلن في أنفسهن من معروف والله عزيز حكيم. உங்களில் எவரேனும் மனைவியரை விட்டு இறக்கும் நிலையில் இருப்பார்களே ஆனால் தங்கள் மனைவியருக்கு ஓராண்டு வரை உணவு, உடை போன்ற செலவினப் பொருட்களை கொடுத்து வீட்டை விட்டு அவர்கள் வெளியேறாதபடி வாரிசுகளுக்கு அவர்கள் மரண சாசனம் கூறுதல் வேண்டும். என்ன இது கேள்விப்படாத மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அப்பெண்கள் பெண்கள் தாங்களே வெளியே சென்று முறைப்படி தங்கள் காரியங்களை செய்து கொண்டார்களே ஆயின் அதில் உங்கள் மீது குற்றமில்லை. அந்த பெண்கள் அவங்களே போகலான்னு நினச்சி போயிட்டாங்கன்னா, ஒரு வருஷத்துக்குள்ளே போகலான்னு நினச்சி போனாங்கன்னா அவங்க மீது குற்றம் இல்லை, போனால் போட்டும், அவங்க விருப்பப்படி போட்டும்.
மேலும் அல்லாஹ் வல்லமையுடையவன் அறிவாற்றலுடையவன் ஆவான் அப்படின்னு சொல்லி வருது. இது என்ன? உங்களில் யார் மரணம் அடைய இருக்கிறீர்களோ, மரண தருணத்தில் இருக்கிறீர்களோ, மனைவிகளை விட்டு செல்கிறீர்களோ, அந்த காலத்தை பொறுத்தவரைக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவி இருந்தனால் அதெல்லாம் அப்படி சொல்கிறான், மனைவியை விட்டு செல்ல அல்லது ஒரு மனைவியை விட்டு செல்லக்கூடிய நிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்களோ, வசியத் செய்ய வேண்டும். லிஅஸ்வாஜிஹிம், அந்த மனைவிகளுக்காக. வசியத் யார்கிட்ட? பிள்ளைங்கள்ட்ட, குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்ட செய்யணும். என்ன? மத்தான், பொருள் வரங்கமாடி. என் ஒய்ஃபுக்கு நான் மொத்த போகிறேன், என் கடைசி காலம் வந்துருச்சு, என் மனைவி இருக்கிறா, 1 2 மனைவி இருக்கிறா, அவளுக்கு இல்லல் ஹவுல் 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் அவளுக்கு வந்து ஏன் பொருளாதாரத்துலேருந்து நீங்கள் கொடுக்கணும். ஆனால் அவர் இறந்துட்டா அவள் கண்டுக்காம விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதனால் வசியை செஞ்சுட்டா, அத்தா வசியை செஞ்சுருக்கான், அண்ணன் வசியை செஞ்சுருக்கான், தம்பி வசியை செஞ்சுருக்கான், அந்த வசியத்தை எடுத்து செயல்படுத்தணுங்கிற ஒரு சிந்தனை எல்லாட்டி இருக்குதுனால வசியை செய்யலாங்கிற ஒரு சட்டம். அப்போ நீங்கள் வந்து கைர் எஹ்ராஜ், வெளியேற்றாமல் அவளை 1 வருஷம் வீட்டில், என் வீட்டிலே என்னோட வாழ்ந்தால் இந்த வீட்டில் அவள் இருக்கட்டும், 1 வருஷத்துக்கு அவளுக்கு நீங்கள் இருப்பிடம் சாப்பாடு உணவு எல்லாமே நீங்கள் கொடுங்க, ஏன் பொருளாதாரத்தில் கொடுங்க அப்படின்னு சொல்லி வசியை செய்யலாம். வசியை செய்யணும் அப்படிங்கிறது இருக்குது. ஃபைன் ஹாரஜின, 1 வருஷத்துக்குள்ளே அவங்க போகணுன்னு நினைக்கிறாங்க, அவங்களுடைய இதா காலம் முடிஞ்சு 1 வருஷத்துக்குள்ளேயே அவங்க சரி போதும், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், அத்தா வீட்டுக்கு போகிறேன், இல்லை அடுத்து நான் என்னுடைய வழியை தேடி போகிறேன் அப்படின்னு அவங்க போனது அவங்க விருப்பம். ஃபலா ஜுனாஹ் உங்கள் மீது குற்றம் இல்லை. ஃபீமா ஃபால்னே ஃபேன்ஃபுசின்னு பி மாரூஃப், அவங்களுடைய காரியத்தை அவங்க பார்த்துக்கிட்டு அவங்க போகிறாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அல்லாஹ் யாவற்றை மிகைத்தவன் அப்படின்னு சொல்லி வருது. இப்படிமா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு யோசனை வரும். ஆமாம் இப்படின்னு தான், ஆனால் இப்போ கிடையாது, முன்னாடி இருந்துச்சு. இது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இது ஒரு சட்டமாக இது இருந்தது. 1 வருஷம் வரைக்கும் அவங்க இருப்பாங்க. சில அறிஞர்கள் கருத்தின்படி அந்த 1 வருஷம் இத்தாவாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. எனிவே, ஆனால் 1 வருஷத்துக்கு அந்த பெண்களுக்கு ஜீவனாம்சம் கொடுங்க, அந்த பெண்களை வீட்டை விட்டு அனுப்பாமல் வச்சிருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு கணவருக்கு அனுமதி இருந்தது, முகாந்திரம் இருந்தது. அந்த அடிப்படையில் அவர் வந்து இதை வந்து வசியத்தாகவும் அவர் செய்யலான்னு சொல்லி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா இது மன்சூக் ஆக்கிட்டான். எந்த வசனத்தை கொண்டு மன்சூக் ஆக்கிட்டான்? ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி படித்தோம்ல 236 என்ன? உங்களில் யார் இறப்பீர்களோ அவர்கள் 4 மாதம் 10 நாட்கள் இதா இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்குல்ல. அதனால 4 மாதம் 10 நாள் தான் இதா. அந்த 4 மாதம் 10 நாள் கணவரோடு எங்கே வாழ்ந்தாலும் அங்கே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க தாராளமாக போயிடலாம், அடுத்த திருமணத்தை அங்கே முடிக்கணும் அப்படிங்கிறது அந்த வசனத்தை கொண்டு இது மன்சூக் ஆயிடுச்சுங்கிறத தெளிவான முறையில் நாம் தெரிந்து கொள்ள முடியும். இதை வந்து சஹாபாக்களுடைய கூற்றிலிருந்து பார்க்க முடியுது. இது மன்சூக் ஆயிடுச்சுங்கிறது இப்னு கஸீர்ல இருக்குது, ஜலாலையில் இருக்குது, முயஸ்ஸர் போன்ற எல்லா தஃப்சீர்லையுமே நம்ம இதை பார்க்க முடியும். அதனால் இது பழைய சட்டம், புது சட்டம் கிடையாது. ஓகே, இது மன்சூக் ஆனது 236 கொண்டு மட்டுமல்ல, சூரா நிசால வரக்கூடிய வாரிசுரிமை சட்டம் இருக்குல்ல, அதை கொண்டும் கூட இது மன்சூக் ஆயிடுச்சுங்கிறாங்க. அதாவது சூரா நிசாவுடைய 12வது வசனம் 11, 12 நீண்ட வசனம். அந்த 11, 12 மட்டும் ஒரு பக்கத்து இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம படிப்போம். ஒரு முழு பக்கத்தில் 4 பாயிண்டாக படிப்போம். அதில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால், பெண்கள், அதாவது கணவன் இறந்த பிறகு பெண்கள் இருக்காங்கல்ல, பெண்கள் பிள்ளைங்களோடு இருந்தாங்கன்னா 8ல் 1 பங்கு கிடைக்கும். பிள்ளைங்க இல்லாமல் ஒய்ஃப் மட்டும் இருந்தாங்கன்னா அந்த ஹஸ்பண்டுடைய சொத்தில் 4ல் 1 பங்கு கிடைக்கும். புரியுதா? 4ல் 1 பங்குனா குவார்ட்டர். அல்லது பிள்ளைங்க இருந்தாங்கன்னா பிள்ளைங்களுக்கு போக 1/8, 8ல் 1 பங்கு கிடைக்கும். இதுதான் பெண்களுக்கான வாரிசுரிமை சட்டம். அதனால் அதுதான் இனிமேல் செல்லுபடியாகும், அதுதான் இனிமேல் நடைமுறையில் இருக்குமே தவிர 1 வருஷத்துக்கு இவளுக்கு நீங்கள் கொடுங்கன்னு சொல்ல வேண்டிய அந்த வசியத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் இருந்துச்சு. எப்போ சூரா நிசாவுடைய 11, 12 வந்துச்சோ அதன் மூலமாகவும் 236 வந்து 4 மாதம் 10 நாள் இதாக இருக்குன்னு சொன்னாங்க. அதன் மூலமாக இந்த 2 வசனத்தின் மூலமாக இந்த 240 முழுக்க தள்ளுபடி ஆகிவிட்டது, காலாவதி ஆகிவிட்டது. இது நடைமுறையில் இல்லை என்பதாக மார்க்கறிஞர்கள் சொல்கிறாங்க. இந்த நடைமுறையில் இல்லாமல் போனது இப்போ நம்ம கேட்கலாம், அப்போ ஏன் குர்ஆனில் இது இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் நம்ம கேட்கலாம். உசூல் தஃப்சீர் அப்படிங்கிற ஒரு பாடத்திட்டம் இருக்குது. அந்த பாடத்திட்டம் படித்தவங்களுக்கு அந்த கேள்வி வராது, அதை படித்த விளக்க இருக்கவங்களுக்கு வராது. சரி, இந்த கேள்வி அடிப்படையாக ஒருத்தங்களுக்கு வந்துச்சு. யாருக்கு வந்துச்சு தெரியுமா? இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த கேள்வி வந்துச்சு. குர்ஆனை ஃபுல்லாக ஒன்று தொகுத்தாங்கல்ல உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில். குர்ஆனை முழுக்க பிரதியை எடுத்து எழுதுனாங்களா, பல மாகாணங்களுக்கு அனுப்புனாங்களா. அப்போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லியிருக்கிறாங்க, இந்த 240 இப்போ நடைமுறையில் இல்லையில, 236வது வசனம் 240 காலாவதி ஆக்கிருச்சுல, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. அதனால் 240 இப்போது நீங்கள் எழுதுறீங்க, இதுதான் சட்டத்தில் இல்லை, நடைமுறையில் உண்மையிலே இது இல்லை தானே. அப்போது ஏன் நீங்கள் எழுதுனீங்க, இந்த வசனத்தையும் ஏன் நீங்கள் எழுதணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, கது நசகத் கலாயத்துல் உஹ்ரா ஃபலிம தக்துபுஹா, ஏன் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, எப்ன அஹி, என் சகோதரன் மகனே, உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, என் சகோதரன் மகனே, ல உகையுரு ஷையன் மின்ஹு மின் மக்கானிஹி, அல்லாஹ்வுடைய கலாமில்
எந்த வசனம் எங்கே இருந்ததோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் எந்த வசனம் எங்கே இருந்ததோ அதை மாற்றுவதற்கான அனுமதி எனக்கு இல்லை, நான் மாற்ற மாட்டேன். காலாவதி ஆயிடுச்சு, ரசூல்லா இது காலாவதி ஆயிடுச்சுங்கிறதுக்காக இந்த வசனத்தை எழுத வேணாம்னு சொன்னாங்களா, இது நீக்கப்படணும்னு சொன்னாங்களா, அல்லது நீக்கி அமைத்தார்களா? இல்லை, எல்லாத்தையும் சரிவர பார்த்தாங்க. கடைசி காலம் வரைக்கும் இது ஓதப்பட்டது. ஆக சில சட்டம் இப்படி இருந்ததுங்கிறது மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்கு அல்லாஹ் வச்சிருக்கான். நடைமுறைப்படுத்துங்கிறதுக்கு என்ன இருக்குது, இது பழைய சட்டமாக இருந்ததுன்னு தெரியறதுக்காக இது இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய நோக்கமும் கூட. அந்த அடிப்படையில் அதை மாற்ற மாட்டேமா அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதனால் இந்த வசனம் அப்படியே இது இடம்பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது. பட் நம்ம முழுசாக தஃப்சீர் படிக்கும்போது, இப்போ நம்ம தஃப்சீர் வகுப்பு படிக்கிறோம், அதனால தான் இஷ்டத்தை நம்ம குரான் எடுத்து நமக்கு நாமளே வாசிச்சோம்னா முழுசாலாம் புரிஞ்சிக்க முடியாது. இது மாதிரியான சில வசனங்களை தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது இப்படியும் சட்டம் இருக்குன்னு நம்ம நினச்சது வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் தஃப்சீருங்கிறது. தஃப்சீர் வகுப்பில் நீங்கள் படிக்கும்போது இப்போ நம்ம சொன்னதை வச்சு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க, இல்லை தஃப்சீர் புத்தகத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்துருப்பீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் உள்வாங்கியிருப்பீங்க. இதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது ரொம்ப சிம்பிளானதான். வலில் முத்தல்லகாத்தி மதாஉம் பில் மஅரூஃபி ஹக்கன் அலல் முத்தகீன். இது முன்னாடி வந்தது தான். அதாவது தலாக் விடப்பட்ட அந்த விவகாரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கு முறைப்படி செலவின பொருட்கள் பெற உரிமை உண்டு. இது இறையச்சம் மீது கடமையாகும். அதாவது முஹ்சினீன்கள் மீது கடமையாக நல்லா சொன்னாலும் அதே மாதிரி இறையச்சத்தோடு இதை செய்வது கடமையாகும். இப்படி தலாக் விடப்பட்ட பெண்கள் இருக்காங்களே, அதை குறிப்பாக எல்லா தலாக் விடப்பட்ட பெண்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கத்தோட இந்த சியாக் இங்கே என்ன சொல்லப்பட்டு வந்திருக்கு முந்தின வசனம் அப்படின்னு பார்க்கும்போது, தொடுறதுக்கு முன்னாடி, இல்லறத்தில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லப்பட்டுச்சுல. மகர் நிர்ணயிச்சு இல்லறத்தில் ஈடுபடுறதுக்கு முன்னாடியாக இருந்தால் பாதி கொடுக்கணும், மகர் நிர்ணயிக்காமல் இல்லறத்தில் ஈடுபடுறதுக்கு முன்னாடியாக இருந்தால் ஏதோ ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கொடுங்க அப்படின்னு நல்லா சொன்னான்ல. அதே தான் திரும்ப சொல்கிறான். இறையச்சம் உள்ளவர்களுக்கு இது கடமையாகும். அதனால் இதை ஆண்கள் மீது கொஞ்சம் அதிகமாகவே வலுவாக சொல்கிறான். மன்னிச்சு விட்டுறலாம் அப்படிங்கிறது பெண்களுக்கும் சொன்னால் நீங்கள் விரும்பினா தள்ளுபடி செய்யுங்கன்னு. ஆனால் அல்லாஹ் யாருக்கு அழுத்தத்தை அதிகமாக கொடுக்குறான்னு ஆண்களுக்கு சொல்கிறான். அவங்க மன்னிச்சு விட்டுறணும்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, நீங்கள் கொடுக்கணுங்கிறதான் இங்கே அசல். அதனால் கொடுங்க. அதே மாதிரி தலாக் விடப்பட்ட பெண்கள் யுத்த காலத்தில் இருக்கும்போது அவங்களுக்கான ஜீவன வசதி கொடுங்க, அது அவங்களுக்கான ஹக் என்று இங்கே சொல்லப்படுகிறது. இறுதியாக كذلك يبين الله لكم آياته لعلكم تعقلون. நீங்கள் விளங்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் உங்களுக்கு தன்னுடைய வசனங்களை இவ்வாறு விளக்குகிறான். அப்போ இதெல்லாம் அல்லாஹ்வுடைய சட்டங்களாகும், அல்லாஹ்வுடைய வரம்புகளாகும். தலாக்குடைய விஷயம், இத்தாவுடைய விஷயம், ஜீவனாம்சம் விஷயம். இந்த ஜீவனாம்சம் கொடுக்கறதுக்கு பிறகு முத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. மீம் தா ஐன் ரவுண்டு தா முத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் வசதி உள்ள வசதிக்கு ஏற்றவாறு கொடுங்க. நல்லா அதில் சொன்னால அந்த பாயிண்ட் ஏபியில் பார்த்தோம்ல, அதுக்கு முத்தான்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த முத்தா சட்டங்களாக இருக்கட்டும், இத்தாவுடைய சட்டங்களாக இருக்கட்டும், இந்த எல்லா சட்டமும் அல்லாஹ் உங்களுக்கு நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக தெளிவுபடுத்துகிறான். விளங்கி செயல்படுத்துங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் சொல்லி முடிக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். சிரமத்துக்கு மன்னிக்கணும், துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்தடுத்த வகுப்புகளில் இன்னும் நம்ம சுறுசுறுப்பாக பார்ப்போம். இருந்தாலும் உங்களுடைய ஆர்வத்தில் எந்த குறைவு ஏற்பட்டிருக்காதுங்கிறதுனா ஆதரவு வைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும். 38A பெண்களை தொடுவதற்கு முன்பாக மஹரை நிர்ணயிக்கும் முன்பாக தலாக் விட்டால் என்ன சட்டம், அதுவே மஹரை நிர்ணயித்த பிறகு தலாக் விட்டால் என்ன சட்டம். 38B 38Cயில் தொழுகை பேணிக்கொள்ளுங்கள், குறிப்பாக நடுத்தொழுகை, அதில் விளக்கங்கள் பார்த்தோம். 38Dயில் விதவையாகும் பெண்களுக்கு மரண சாசனம். அதாவது இது பழைய சட்டம் தான், அது எந்த ஆயத்தின் மூலமாக காலாவதி ஆணிச்சுங்கிறதுலாம் நம்ம சொன்னோம். அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் உள்வாங்கிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.